ஹலோ மக்களை, வெட்டி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சிவராமன் இல்லாததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மிக்கு, இன்னொரு சைடு என்னடான்னா அவங்க பசங்களை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்கு. ஒவ்வொரு சடங்குகள் பண்ணும்போதும் ரகுவும் கேசவனும் பேசுனதெல்லாம் நினைக்கும் போது லக்ஷ்மிக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தியும் கடைசியில் என்னன்னா கேசவனை சரியா வெளுத்து வாங்குறாங்க. இவையெல்லாம் ஒரு மருமகனா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி சரியா பேசவும் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லக்ஷ்மி துளசி எல்லாரும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முருகனும் லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க. எந்த சடங்குகள் பண்ண போதும் அது லக்ஷ்மியை பாதிக்காதவாறே பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுவும் கேசவனும் அப்போ தான் இப்போ இல்லை, சரி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிட்டுல அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மியும் இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்பா இறந்து இவ்வளோ நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த ரகுவும் கேசவனும் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் கொஞ்சம் கூட தாங்க முடியாமல் இந்த கேசவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அவங்கள சரியாக வெளுத்து வாங்குறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் கேசவனுக்கிட்ட வந்து மனுஷனாக இருந்தால் கொஞ்சமாவது வெக்கம் மானம் எல்லாம் இருக்கணும், உனக்கேதான் அதெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு செம அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னெல்லாம் என்னோட மருமகன்னு சொல்லவே முடியாது, எப்படி தான் என் பொண்ணை வச்சு காப்பாற்ற போறியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் தன்னோட ஹஸ்பண்டை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு தாங்க முடியாத கவிதாவும் ஈஸ்வரமூர்த்திகிட்ட, அப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதுங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட மருமகன், அதனால் மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அந்த மாதிரி கேட்கவும் அதுக்கும் ஈஸ்வரமூர்த்தி, இவனெல்லாம் என்னோட மருமகனால் சொல்லவே முடியாது, என்னோட பொண்ணை ஒழுங்காக வச்சு காப்பாற்ற வழி இல்லாத இவன் எல்லாம் எப்படி என்னோட மருமகன் ஆக முடியும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சுற்றி இருந்து வெற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றிக்கும் கொஞ்சம் நல்ல சீன் எல்லாம் கொடுக்கலானே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் கேசவன் ரகு கூட சண்டை இருந்தாலும் தன்னோட தம்பியை இந்த மாதிரி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கும் தாங்கவே முடியலை, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியும் தன்னோட பையனை இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்களே, எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களும் சூழ்ந்து இருக்கும்போது ஈஸ்வரமூர்த்தி இப்படி பேசிட்டாங்களேன்னு கொஞ்சமும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீபாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மியும் தன்னோட பையனை இந்த மாதிரி சொல்கிறது தாங்க முடியாமல் அப்படியே ஈஸ்வரமூர்த்திட்ட, கேசவனை இந்த மாதிரிலாம் பேசாதுங்க, அவன் எப்படி இருந்தாலும் தீபாவை நல்லா பார்த்துப்பான், அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி தீபாவையும் பார்த்துப்பான்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் சமாதானப்படுத்தி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் பயங்கரமாக வருத்தத்திலே இருக்காங்க. தன்னோட அம்மாவோட சடங்குகளுக்கெல்லாம் போக முடியலையே, இந்த மகேஷ் கிட்ட மாட்டிட்டு இப்படி நான் இருக்கேனே சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மகேஷை சும்மா விடக்கூடாது, எப்படி இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை மகேஷ்கிட்டேருந்து காப்பாற்றணும், இனிமேயும் நம்ம ஏதாவது செய்யாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நம்ம அஞ்சலியும் அப்படியே நினச்சிட்டு, மகேஷோட வீக்னஸே நம்ம தான், அதனால் நமக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவன் தாங்க மாட்டான், இப்படி இங்கே இருக்கிறத விட உலகத்தை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் ஒரு தவறான முடிவெடுக்க பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அஞ்சலியும் நம்ம மகேஷுக்கு ஃபோன் பண்ணி, உன்னை பற்றின உண்மைகள் எதுவுமே என்னோட குடும்பத்துக்கு சொல்ல முடியலை, என்னோட அப்பாவோட நிலைமைக்கு நீதான காரணம் தெரிஞ்ச அப்புறமும் என்னால் எதுவுமே பண்ண முடியலை, பேசாமல் இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு சிலிண்டரையும் ஆன் பண்ணி விடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல நம்ம அஞ்சலி மாட்டிட்டாங்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த மகேஷும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம்.